மனிதர்கள் என்று சொல்லும் பொழுது நன்றி உணர்வுடன் இருப்பதும், நன்மை செய்தவருக்கு என்ன கைமாறு செய்ய முடியும் என்று யோசிப்பதும், அதை நிறைவேற்றி முடிப்பதும் மனிதருக்கு பிரத்யேகமாக இருக்க வேண்டியதான ஒரு தன்மை. நல்லா கவனிங்க. மனிதர்கள் நன்றி உணர்வுடன் இருப்பதும், நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு என்ன கைமாறு நம்மளால செலுத்த முடியும், எப்படி நம்ம நன்றி உணர்ச்சியை காண்பிக்க முடியும் என்று யோசிப்பதும், அதை செய்து முடிப்பதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அல்லது பிரத்யேகமாக மனுஷனுக்கு இருக்க வேண்டியதான குணம். இது விலங்குகளுக்கு, மற்ற ஜீவராசிகளுக்கு இருக்காது. உங்க கையில ஏதாவது நீங்க வச்சிருந்தீங்கன்னா கூட, ஒரு ஸ்மார்ட்டான காக்கா என்ன பண்ணும், காகம் அதை எடுத்துட்டு ஓடிடும் இல்ல, எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு நன்றியா இருக்கணும்ட்டு நினைக்குமா, இல்ல உங்களுக்கு ஏதாவது பிரதிபலனா ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்குமா? கதைகள்ல வேணா வரலாம். கையில ஏதாவது நீங்க வச்சிருந்தீங்கன்னா குரங்கு என்ன பண்ணும், பிடிங்கிட்டு ஓடிடும்ல, பிடிங்கிட்டு ஓடிடும், அவ்வளவுதான். அப்ப மனுஷராகிய நாமும் ஒருவரிடத்திலிருந்து பெறுகிறதான நன்மைக்கு நம்ம ஒன்றுமே நன்றி உள்ளவர்களாக இருப்பதும், என்ன கைமாறு செய்யலாம் அப்படின்ட்டு யோசிக்காமலும் இருப்போம் அப்படின்னா, அந்த விலங்குகளுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இல்ல என்பது நமக்கு புரிய வேண்டும். அப்ப அதனாலதான் சொன்னேன், மனிதர்களிடத்துல பிரத்யேகமாக இருக்க வேண்டியதான ஒரு குணம். நீங்க என்ன வருத்தப்படக்கூடாது. வேதத்தின் அடிப்படையில் தான் சில காரியங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். மிருக ஜீவன்களுக்கு இந்த குணம் கிடையாது. அதாவது மிருகங்களுக்கு புத்தி என்பது கிடையாது. புத்தினா என்ன அர்த்தம்? புத்தினா என்ன மீனிங்? புத்தினா சென்ஸையும் கடந்து. சென்ஸ்னா மிருகங்களுக்கும் சென்ஸ் இருக்கும். அறிவு அப்படின்றாரு இல்ல, இன்னும் ரொம்ப ஆழமான வார்த்தை. புத்தி அப்படின்னு சொன்னா எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஒரு அறிவு கூர்மை, அது மட்டும் இருந்தா போதுமா? அல்ல. அந்த அறிவை, ஞானத்தை, அறிவுனா என்ன, நமக்கு கிடைத்திருக்கிற நாலேஜ், அந்த நாலேஜை பாத்தீங்கன்னா ஞானமாய் பயன்படுத்துவது, வைஸா பயன்படுத்துகிறதான காரியம். இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ளுகிறதான காரியம், புரிந்து செயல்படுகிறதான காரியம். நீதிமொழிகள்ல சொல்லும் போது கர்த்தர் தன்னை குறித்து நானே புத்தி அப்படி சொல்றாரு. ஐ ஆம் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவார். 8ஆம் அதிகாரத்துல காணப்படும். ஐ ஆம் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ ஒரு காரியத்தை புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, அந்த காரியத்தை சரியாக செய்கிறதான ஒரு தன்மை புத்தி அப்படின்ட்டு. அப்ப இந்த புத்தி என்பது மிருகங்களுக்கு கிடையாது. அப்ப புத்தி இல்லாததான மனிதரை அப்ப நம்ம என்ன சொல்றது? மிருகங்களுக்கு வேதம் ஒப்பிடுகிறது. நான் சொல்லல. ஏன் அப்படின்னா, மிருகங்களோடு ஒப்பிட்டாலே நமக்கு என்ன பண்ணும்? கோபம் வரும். நீ எருமை மாதிரி ஏன் பண்ற, நீ ஏன் நாய் மாதிரி இருக்கிற, நீ ஏன் கழுத மாதிரி இருக்கிற அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன வரும்? சில மிருகங்களோடு ஒப்பிட்டா சந்தோஷம். நீ சிங்கம், நீ புலி அப்படின்னா என்ன ஆகணும்? பயங்கர சந்தோஷம். ஏன்னா அது மெட்டபார், வித்தியாசப்படுகிறது இல்லையா? அப்ப சில மிருகங்கள் நமக்கு ரொம்ப கேவலமா தெரியுது, சிலதெல்லாம் ரொம்ப உயர்ந்தது தெரியுது. எல்லாமே மிருகம் தானே. அப்ப நாம மனிதர்களுக்கு என்ன தன்மைகள் இருக்க வேண்டுமோ அந்த தன்மைகள் மனிதர்களிடத்திலே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப புத்தி என்பது மனிதர்களுக்கு தேவனாலே கொடுக்கப்பட்டதான ஒரு காரியம். அப்ப புத்தி இல்லாத ஒரு மனுஷனை போல நடந்தால் அவனை மிருகத்திற்கு தான் வேதம் ஒப்பிட்டு பேசுகிறது. சில வசனங்களை நான் காண்பித்து விடுகிறேன். ஏன் இது அவசியம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா என்ன நம்ம பார்த்தோம் இது வரைக்கும்? நன்றி உணர்வோடு இருப்பதும், என்ன பிரதிபலனை செய்யறது அப்படின்னு யோசிக்கிறதும், திங்க் பண்றதும், அதை செயல்படுத்தும். அப்படி இருந்தா தானே இந்த மனுஷனை போல நான் அவருக்கு என்ன செய்வேன், எவ்வளவு பெரிய நன்மையை, உபகாரங்களை அவரிடத்திலிருந்து பெற்ற நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் அப்படின்னு யோசிக்கிறான் ஒரு மனுஷன். அவனுக்கு தோணுகிறது, அவருக்கு எண்ணத்தை நான் செலுத்த முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்த கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லுகிறான். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். யூதா 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். மிருகங்களை குறித்து பார்க்கலாம். மிருகங்களையோ மனிதர்களையோ நீங்க தான் டிசைட் பண்ணணும். யூதா 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். இவர்கள், ஒரு கூட்ட ஜனத்தை குறித்து சொல்லுகிறது, இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல ஸ்பாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளினாலே தங்களை கடித்துக் கொள்ளுகிறார்கள். ஒரு கூட்ட ஜனத்தை குறித்து சொல்லுகிறது, தெரியாதவைகளை குறித்து தூஷிக்கிறதான காரியம், அல்லது தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளை வைத்தே எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறதான, யோசிக்கிறதான
அப்படி பார்க்கிறதான அந்த பார்வையை குறித்து பேசுகிறது. சரியா உண்மையை சத்தியத்தை புரிந்து கொள்ளாத நிலை காணப்படுமானால் அந்த மனிதனை குறித்து வேதம் பேசுகிறது புத்தி இல்லாத மிருகத்திற்கு அவனை ஒப்பிடுகிறது. பேதுரு இதே காரியத்தை குறித்து பேசுறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல எப்படி பார்க்கிறோம், இவர்களோ பிடிபட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள் என்று சொல்லி நடக்க போற ஒரு காரியத்தை குறித்து, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, புத்தியற்ற மிருகங்களைப் போல நடந்து கொள்ளும் பொழுது அவர்கள் தங்களை கெடுத்து கெட்டழிந்து அநீதத்தினுடைய பலனை ஆண்டவர் கொடுக்கிற நாளிலே அதை பெற்று அவர்கள் அழிவார்கள் என்று சொல்லியது. அங்கேயும் மனுஷன் புத்தி இல்லை அப்படின்னு சொன்னா அவனை மிருகங்களுக்கு வேதம் ஒப்பிடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும்.